தலைகுனியும் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோன்னு அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில திமுக தொண்டர்கள் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. சொல்ல போனா கடந்த 4 ஆண்டுகால விடியா திமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு தலகுனிவு தான் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? வரிசையா பட்டியலிடுற, கேட்டுக்கங்க. தமிழ்நாட்டுல கடந்த 4.5 வருஷமா விடியா திமுகவோட குடும்ப ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில ஸ்டாலின் மட்டுமல்லாம அவரோட மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன், மனைவி துர்கா ஸ்டாலின் 4 முதல்வர்கள் இருக்கிறது கூட தமிழ்நாட்டுக்கு தலகுனிவு தான். அண்ணா தொடங்கிய திமுக இப்ப நிதிகளோட பிடியில சிக்கி கார்ப்பரேட் கம்பெனியா மாறி இருக்கிறது கூட தமிழ்நாட்டுக்கு தலகுனிவு தான். பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு போதையின் பிடியில சிக்கி சீரழிய காரணமே விடியா திமுக ஆட்சிதான். டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலா வசூல் செஞ்சு மாசத்துக்கு 450 கோடி ரூபாயும் வருஷத்துக்கு 5400 கோடி ரூபாயும் வசூல் பண்றாங்க. அந்த பணமெல்லாம் எங்க போகுது தெரியுமான்னு கேட்டா யாருக்குமே தெரியல. திமுக நிர்வாகிகள் பலரும் இப்போ திருடி பிழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா இது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா சொல்றாங்க. இது மிகப்பெரிய தலைகுனிவு. லாக்அப் மரணங்களும் காவல்துறையை சேர்ந்தவங்க கொலை செய்யப்படுறதும் கூட தமிழ்நாட்டுக்கு தலகுனிவு தான். தமிழ்நாட்டுல எந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இப்ப இருக்கு. பள்ளிக்கு போற சிறுமிகள்ல இருந்து வீட்டுல இருக்கிற வயசான பாட்டிங்க வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறது கூட தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு தான். இப்படி எத்தனை தலைகுனிவுகள் இருக்கிறப்போ தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோன்னு சொல்றது நியாயமே இல்லை.